Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் பிரியாணி பண்ண போறோம். சூப்பரா சுட சுட மட்டன் பிரியாணி. ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்போ இன்கிரிடியன்ட்ஸ். மட்டன் பிரியாணிக்கு வந்து 1.5 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன் நான். 1.5 கிலோ மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 3 தக்காளி, 3 வெங்காயம், புதினா மல்லி, 6 போல பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வந்து காட்டு ஏலக்காய், அப்புறமாட்டி நம்மளுடைய அன்னாச்சி மூக்கு, கடல் பாசி, அப்புறம் இது வந்து சாதி பத்திரி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு வச்சுக்கிறேன். அளவு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து தேவையான அளவு எண்ணெய், இது வந்து 5 ஸ்பூன் மிளகா பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா, மட்டன் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இது வந்து கல் உப்பு. இப்போ வாங்க நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டிடலாம். வெங்காயத்தை வந்து எப்படி வெட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டணும். இதை போல வெட்டணும். வெட்டியாச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து இந்த ஐயை வந்து எடுத்துருங்க. இந்த ஐயை வந்து நமக்கு வந்து இது வந்து வயிற்றில் வந்து இது இருக்குல்ல, கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லை வந்து உருவாக்கக்கூடிய இதுதான் இந்த ஒரு ஐ. இதை எடுத்துட்டு தக்காளியை நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டி விட்ருவோம். தக்காளியை வெட்டியாச்சு. நம்ம அடுத்து கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே வச்சு சின்ன சின்னதாக வெட்டிடுவோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துருவோம். இதை எடுத்து தூர கொட்டாதீங்க. இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி தனியாக வச்சுருங்க. இதை நம்ம குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் நம்ம குட்டி குட்டியாக வெட்டிடுவோம். இதோ இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்கு மேலேயே வச்சிடலாம். அடுத்து வந்து பச்சை மிளகா எப்பயும் போல நம்ம கீரியை வச்சுக்கலாம், வெட்டெல்லாம் வேணாம், சும்மா இப்படி கீரி வச்சுக்கோங்க. 12 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கொழுப்பு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொழுப்பும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கிறோட வெங்காயம் அதை போட்டுங்க. வெங்காயம் இதில் பட்டைக்கிற மேலே வச்சுக்கிறோம்ல, அதையும் ஒரு ஓரமாக தட்டி வதக்கிடுவோம். இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம். இதுவே பிரியாணி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் போல் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும். நம்ம வந்து 30 மினிட்ஸில் பண்ணிடலாம். இருக்கட்டும். இதோட வெங்காயம் நல்லா வெந்த உடனே நம்ம தக்காளி போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கூட போட்டு பிரியாணி இலை அதெல்லாம் ஒடிச்சு போட்டுருங்க. இதே நம்ம புதினா மல்லி போட்டுக்கோங்க. ரைஸ் பச்சை மிளகா போட்டுருங்க. குக்கரை வந்து திருப்பி வச்சு அப்படி மூடி வச்சுருங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது. வந்து நம்மளுடைய மிளகா பொடி, அடுத்து மட்டன் மசாலா, கரம் மசாலா, இது 3த்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் கலர் வரும். எவ்வளோ நம்ம கிண்டுறோமோ அந்த அளவுக்கு கலர் வரும். ஆனால் நம்ம வந்து கலர் பொடி சேர்க்கவே இல்லை, சேர்க்கக்கூடாது. ஏன்னா கலர் பொடி வந்து கெமிக்கலில், அதனால் பாருங்க நல்லா திக்காக வந்துருக்குல்ல. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 பேஸ்ட் நாங்கள் பிடிக்குது. அதை எடுத்து மட்டனுக்கு தேவையான மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். 1 2 2 போல் ஊற்றுரை ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம்ல லாஸ்ட்டில் உப்பு போட்டுருங்க. அப்படி மொத்தமாக தட்டிட்டு இந்தியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஆள் வந்த உடனே 7 விசில் வைக்கணும்.
வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் நல்லா ஆவிலாம் இறங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸில் இறங்கிடும். 2 விசில் வந்த பிறகு நான் வந்து அரிசி ஊற வச்சேன். இங்கே பாருங்க ரைஸ், நம்ம எந்த அளவுக்கு கறி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன் ரைஸ். மீதி 6 விசில் வந்த உடனே நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆவி அடங்கட்டும். நம்ம வந்து சோறை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. உப்பு பார்த்துக்கோங்க ரைஸ். சூப்பராக இருக்குது. சிம்மில் வச்சுக்கோங்க. பீஸ் எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். தண்ணியில் அந்த பீஸை போட்டுருங்க. போட்டுட்டு பீஸ் எடுத்து பார்க்கணும். பாருங்க ரைஸ் சூப்பராக வந்துருக்குது. நான் சொன்னேன்னா 20 மினிட்ஸ் தான் ஆகுது. எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னுட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக. அரிசி நான் கழுவிட்டேன். 2 தடவை தண்ணியில் கழுவிட்டு பிஸ்மில்லா அரிசி வந்து பொறுமையாக மேலே அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. மெல்லமாக தீண்டுங்க. அடியிலேருந்து ஒரு தடவை இப்படி கிண்டிங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்குது. வாவ், போதும். இப்போ வந்து ரைஸ் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னுட்டு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஆல்ரெடி தண்ணி இருக்குதுல்ல, நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹைட்டை வச்சுட்டு ஒரு விசில், சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் எடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஆவிலாம் பறக்குது அப்படியேவும். வாவ், வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க அப்படியே ஆவிலாம் பறக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீடியோ பண்ணுங்கள். மட்டன்லாம் ரொம்ப அழகாக வெந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ரெசிபிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.